ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிரமோத்ரி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு விஜய் சேதுபதி சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, மஞ்சரி கூப்பிட்டு, இவங்கெல்லாம் உங்கள் வீடே திடீர்னு பயங்கர கலவர பூமியாச்சு, நீங்கள் எல்லாருமே அழுதிங்க, அது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. உடனே மஞ்சரி வந்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப கலவரமாயிடுச்சு சார், திடீர்னு இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு, ஐயோ இவங்கெல்லாம் எப்போ முடிப்பாங்க, எப்படா தூங்க போகலாங்கிற மாதிரி ஆகிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்க. உடனே வந்துட்டு, என்ன விபி உங்கள் ஸ்கூலை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. உடனே வைஸ் பிரின்ஸ்பால், இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. அருண் சொல்கிறது பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. அப்படி சொன்ன உடனே வந்துட்டு வர்ஷினி எடுத்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியல சார்னு அவங்களும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி இது எல்லாத்துக்கு கேள்விக்கான பதிலை நம்ம கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தீபக் வந்து, இது ஒரு சீக்ரெட் மிஷன், தீபக் தன்னை ஒரு ஆங்கர்னு அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார், உங்களெல்லாம் திக்கு முக்காட வைக்கிறதான்னு அவரோட ஆங்கரிங் ஸ்டைலில் சொல்கிறாரு. இந்த சீக்ரெட் மிஷனோட இது அப்படின்னு சொன்னோடனே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வீடியோ முடியுது. ராணுவும் சத்யா தான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது, ராணுவும் சத்யாவும் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாரோட பாராட்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. அதனால தான் ராணுவையும் சத்யாவையும் வந்துட்டு அப்படி கட்டி பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொண்டாடுறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ரிபல் பண்ணி இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் பாராட்டு கொடுக்கலைனாலும் விஜய் சேதுபதி சார் பாராட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக ஒரு க்ரைங் செஷன் உண்டு, கண்டிப்பாக ஜாக்லின் அழுவாங்க. ஏன்னா அவங்க அன்றைக்கி உடம்பு முடியாமல் இருந்தாங்க. உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது ப்ராங்க்குன்னு தெரியும் போது, ப்ராங்க்குன்னு தெரிஞ்சாலும் அவங்க அழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இப்போ சீசனில் பார்த்துருக்கோம், ப்ராங்க்குன்னு வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அதை ஜாலியாக எடுத்துப்பாங்க. சில கண்டஸ்டன்ஸ் வந்து அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு வருத்தப்படுவாங்க. ஸோ ஜாக்லின் வந்து கண்டிப்பாக அழுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.